அடுத்த வாரத்தில் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கணுன்றதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக இருப்பது காங்கிரஸ் பேரியக்கம். அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. சிறுபான்மை மக்கள் கொடுக்குறோம். சிறுபான்மை மக்கள் கண்டிப்பாக தொகுதி ஒதுக்கப்படும். வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி சார் இருக்கு? பிரகாசமாக இருக்குது. எல்லோரும் மாதிரி நாங்கள் ஆணவத்தெல்லாம் பேச விரும்பலை. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, 3 நாட்களாக புதுடெல்லியில் இருக்கும் பொழுது வட மாநிலங்களில் மிகப்பெரிய எழுச்சி பெற்றிருக்கிறது. 400 தொகுதிக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் தமிழ்நாட்டில். குறிப்பாக அடுத்த வாரத்தில் வர்றதுக்கு நாங்கள் ஒரு திட்டமிட்டிருக்கோம். தேதி மிக விரைவில் அறிவிக்கப்படும். நாமக்கல்லில் திமுக தோழமை கட்சியின் வேட்பாளர் மாற்றப்பட்டது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி எழுப்பினார். திமுகவினுடைய தோழமை கட்சியினுடைய வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கின்றார். மாற்றப்பட்டதற்கு என்ன காரணம் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். நேற்றைய தினம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதுபோன்ற அவர் பேசவில்லை, நீதிமன்றத்திலேயே அதற்கு உத்தரவு பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் ஏன் மாற்ற வேண்டும், அப்போ மாற்றியதற்கு என்ன காரணம் என்பதை அவர் சொல்ல வேண்டும். அதற்கு என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், மண்ணின் மைந்தர் நிற்க வேண்டும் என்று ஒரு காரணத்தை சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே அந்த வேட்பாளர் அறிவிக்கின்ற போது மண்ணின் மைந்தர் இல்லையா? அந்த வேட்பாளர் மேல் குற்றம் வந்ததற்கு பின்னால் தான் மண்ணின் மைந்தரை பற்றி இப்பொழுது நாமம் வருகின்றதா? ஆக இங்கே இருக்கின்ற திமுகவும் தோழமை கட்சிகளும் அந்த நாடகம் எடுபடாது. எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் வெற்றி கையில் கனியை கொடுப்போம். தேர்தலுக்கு தேர்தல் வேறு கட்சிகளுக்கு விருந்து வைக்கும் பாமகவினர் கொள்கை கட்சி என்று கூறிக்கொள்வதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். இவங்க யாராச்சும் ஒரு கதவு பாமக 2 கதவு போட்டுச்சு. ஒரு பிஜேபி எப்படி கொள்கையை கூட்டணிப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் 18 ஆண்டுகளாக நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் வெற்றி பெறும் என்ற பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி அடைந்துள்ளது என்றார். பிஜேபி கட்டாயமா ஜெயிக்கும். யார் ஜெயிப்பா, யார் எந்த வேட்பாளர் ஜெயிக்க போறா, எந்த வேட்பாளர் ஜெயிக்க போறது இல்லை, அதுல நான் அப்படிதான் போவேன். எனக்கு இனிமே 6 வாட்டி நான் ஜெயிச்சு வந்திருக்கேன். மதுரையிலையும் ஒரு வாட்டி ஜெயிச்சேன். அவ என்ன சொல்லிட்டோம். ஆனா கட்டாயமா பிஜேபி வளர்ச்சி நடந்திருக்கு. அதான் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டும். மோடி இருந்தா நான் போக மாட்டேன். அதுவும் சொல்லியிருக்கேன். பிரதமர் மாற்றம் குறித்து அது தெரியாது சார். இப்போ எப்படி சொல்ல முடியும்? அவர் 2 வாட்டி பிரதமர் இருந்துட்டார். இப்போ வேற யாராவது வரலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.